ஜூலை 17 புட்டாலிங்கயாவில் வேலைவாய்ப்பு கண்காட்சி. வேலை தேடுவோர் கலந்து கொள்ள அழைக்கப்படுகின்றனர். எனக்கு விரைவில் திருமணமா? பஹாங் பட்டத்து இளவரசர் மறுப்பு. இந்தியன் படம் உண்மையிலேயே ரஜினிக்காக உருவான கதை, கசிந்துள்ள உண்மை. கோலாலம்பூரில் சுகாதார அமைச்சின் தலையீட்டால் வேப் வெண்டிங் மெஷின் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்தியது பேரங்காடி நிர்வாகம். கோலாலம்பூரில் சாலை சந்திப்பில் நிறுத்தப்பட்ட காரின் கண்ணாடியை உடைத்து எச்சரிக்கை குறிப்பை விட்டுச் சென்ற மர்ம நபர். ஸ்லாங்கூர் மாநில அரசின் ஏற்பாட்டிலான ஜாப் கேர் வேலை வாய்ப்பு கண்காட்சி அடுத்த கட்டமாக ஜூலை 17 புதன்கிழமை பத்தாலிஞ்சயாவில் நடைபெறவுள்ளது. முன்னாரா பிஏசி கோபுரத்தின் 3வது மாடியில் உள்ள ஹாரிசன் பேன்க்வெட் மண்டபத்தில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை அது நடைபெறும். இந்த வேலை வாய்ப்பு கண்காட்சியில் பல்வேறு தொழில்துறைகளை சார்ந்த ஏராளமான நிறுவனங்கள் சேவை முகப்புகளை திறக்கவிருக்கின்றன. எனவே வேலை தேடுவோர் இவ்வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு மனித வளம் மற்றும் வறுமை ஒழிப்புக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு கேட்டுக்கொண்டார். அன்றைய நாள் முழுவதும் அங்கு வேலைக்கான நேர்முக தேர்வும் நடத்தப்படும். எனவே வருபவர்கள் கையோடு தங்களின் சுய விவரங்கள் அடங்கிய ஆவணங்களின் நகல்களையும் இன்ன பிற சான்றிதழ்களையும் கொண்டு வருவது நல்லது என பாப்பா ராயுடு கூறினார். ஆர்வமுள்ளோர் முன்கூட்டியே பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. தமக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கப் போவதாக கூறப்படுவதை பஹாங் பட்டத்து இளவரசர் தங்கு அசனால் இப்ராஹிம் அல் சுல்தான் அப்துல்லா மறுத்துள்ளார். மாநில சுல்தானின் புதல்வர் என்ற வகையில் மக்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கை மேல் காட்டும் அக்கறை என்னை நெகிழ வைக்கிறது. அதே சமயம் திருமணம் என்பது என் தனிப்பட்ட விஷயம். அது தொடர்பான எனது நிலைப்பாட்டை அனைவரும் மதிப்பார்கள் என தான் நம்புவதாக 29 வயதாகும் தங்கு அசனால் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். திருமண பந்தத்தில் நுழையும் முடிவு நன்கு ஆராய்ந்து சரியான நேரத்தில் எடுக்கப்பட வேண்டிய ஒன்று என தாம் நம்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைக்கு பட்டத்து இளவரசர் என்ற முறையில் மாநில மக்களுக்கு சேவையாற்றுவதில் என் முழு கவனம் இருக்கிறது. அதை முழு பொறுப்புணர்வோடும் கடமை தவறாமலும் செய்து முடிப்பதே தமது இலக்கு என அவர் கூறியுள்ளார். திருமணம் இல்லை, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற வாசகத்தோடு தங்கு அசனால் பதிவேற்றியுள்ள இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வைரலாகியுள்ளது. தமது தந்தையார் அல் சுல்தான் அப்துல்லா நாட்டின் 16வது மாமன்னராக இருந்த காலகட்டத்தில் தங்கு அஸ்னாலும் அவரின் இளைய சகோதரர்களும் நெட்டிசன்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக வலம் வந்தது குறிப்பிடத்தக்கது. மக்களிடத்தில் எளிமையாக பழகுவதோடு பண்பானவராகவும் அறியப்படும் தங்கு அசனால் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது குறித்து வலைத்தளவாசிகள் பலர், குறிப்பாக பெண்கள், நீண்ட காலமாகவே கவலை தெரிவித்து வருகின்றனர். ஊழலை மையமாக வைத்து பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்தியன் 2 படம் இன்று உலகம் முழுவதும் வெளியாகிறது. 1996 வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றதோடு விருதுகளையும் குவித்த இந்தியன் படத்தின் 2ஆம் பாகமாக அது அமைந்திருப்பதே அந்த எதிர்பார்ப்புக்கு காரணம். இந்தியன் படத்தின் கதை பெரிய மனுஷன் என்ற தலைப்பில் உண்மையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமே முதலில் சொல்லப்பட்டதாம். ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால் அது நடக்காமல் போனது. பிறகு கமலை அணுகி இயக்குனர் ஷங்கர் அந்த படத்தை இயக்கியதாக அவரிடம் உதவியாளராக இருந்த இயக்குனர் வசந்த பாலன் சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துள்ளார். பெரிய மனுஷனுக்கு பதிலாக சேனாதிபதி, INA, சுதந்திரம், புதிய ஆயுதம், போர், யுத்தம் உள்ளிட்ட பல பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டு கடைசியாக இந்தியன் என பெயர் முடிவானதாக தனது முகநூலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஷங்கரின் பிரமிப்பூட்டும் இயக்கம், உலக நாயகனின் அசூர நடிப்பு, மறைந்த எழுத்தாளர் சுஜாதாவின் தெரிக்கும் வசனங்கள், இசைப்புயல் AR ரஹ்மானின் எவர்கிரீன் பாடல்கள், அதிரடியான பின்னணி இசை என சகல அம்சங்களும் ஒருங்கே அமைந்து இந்தியன் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு துணை புரிந்தன. கமலுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் இப்படம் பெற்று தந்தது.
28 ஆண்டுகள் கழித்து இன்று திரைக்கு வரும் இந்தியன் 2 படமும் அதே தாக்கத்தை ஏற்படுத்துமா, ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்தியன் 3 படமும் உருவாகி வருவது கூடுதல் தகவலாகும். VSAT Solutions வழங்கும் Share the Love சித் ஸ்ரீராம் படைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 7 நுழைவுச்சீட்டுகளை இப்போதே சிஸ்டிங்கில் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதரவாளர்கள் ராயல் செக்யூரிட்டி மற்றும் 9 ஸ்கின். தலைநகரில் உள்ள பேரங்காடி ஒன்றின் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த வேப் வெண்டிங் மிஷின் செயல்பாட்டை அதன் நிர்வாகம் உடனடியாக நிறுத்தியுள்ளது. புகைக்க பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கும் காட்சிப்படுத்துவதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை குறித்து விளக்கமளிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த வேப் வெண்டிங் மிஷின் செயல்பாட்டை நிறுத்த சம்பந்தப்பட்ட பேரங்காடி நிர்வாகம் இணக்கம் தெரிவித்ததாக சுகாதார அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. 1983ஆம் ஆண்டு உணவு சட்டம் மற்றும் 2004ஆம் ஆண்டு புகையிலை தயாரிப்பு கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் வெண்டிங் மிஷின் அல்லது விற்பனை இயந்திரங்கள் மூலம் சிகரெட்டுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் சமூக கடப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட வேப் வெண்டிங் மிஷின் செயல்பாடுகளை நிறுத்துமாறு சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டதற்கேற்ப பேரங்காடி நிர்வாகம் அந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. முன்னதாக தலைநகரில் உள்ள பேரங்காடி ஒன்றில் வேப் வெண்டிங் மிஷின் வாயிலாக மின்னியல் சிகரெட்டுகளை எளிதாக விற்கப்படுவது சமூக ஊடக பயனர்களின் கண்டனத்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது. தலைநகரில் உள்ள PPR மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் நபர் ஒருவரின் கார் பக்கவாட்டு கண்ணாடி உடைத்து சேதப்படுத்தப்பட்டதோடு அவருக்கு எச்சரிக்கை குறிப்பையும் விட்டு சென்ற மர்ம நபரின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அச்சம்பவத்தை பாதிக்கப்பட்டவர் தனது முகநூலில் பதிவிட்டுள்ளதை அடுத்து அது வைரலாகி கலவையான கருத்துக்களை பெற்று வருகிறது. இரவு மணி 10 வாக்கில் காரை நிறுத்த இடமில்லாததால் 3 முச்சந்தி சாலை சந்திப்பில் அந்நபர் தனது புரோடுவா கன்சில் காரை பார்க் செய்துள்ளார். அதோடு அக்காரை எளிதாக நகர்த்த ஏதுவாக கை பிரேக்கையும் அவர் தளர்த்திவிட்டு சென்றதாக பதிவிட்டுள்ளார். எனினும் காலையில் வேலைக்கு செல்ல வந்தபோது அவரது கார் பக்கவாட்டு கண்ணாடி உடைத்து சேதப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் அதோடு கார் மீது அக்கறை இருந்தால் இனி இங்கு பார்க் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை குறிப்பு ஒன்று வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்நபர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளையில் அது ஒரு சதிநாச செயல் எனவும் போலீஸ் புகார் செய்யுமாறு நெட்டிசன்கள் கருத்துரைத்துள்ள வேளை அதிகமான வாகனங்களை வைத்திருந்தால் இப்படிதான் நிகழும், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாதீர்கள் என சில சினத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றனர். போர்டிக்சன் கடலில் மிதந்து கொண்டிருந்த சடலம் ஒன்று மீட்கப்பட்டதை APMM எனும் நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா கடற்படை அமலாக்க நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று மாலை மணி 5:10 வாக்கில் அந்த சடலத்தை கண்டு மீனவர்கள் சிலர் தகவல் வழங்கியதாக நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா APMM இயக்குனர் கேப்டன் மரித்திம் முகமது கைரி அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாலை மணி 5:51 வாக்கில் பர்காசா 37 கப்பல் வாயிலாக அமலாக்க அதிகாரிகள் சம்பவ இடத்தை சென்றடைந்தனர். தஞ்சோங் துவான் அருகே தென்மேற்கு பகுதியில் சுமார் 2.2 கடல் மைல் தொலைவில் வெறும் கால் சட்டை மட்டுமே அணிந்திருந்த ஆடவர் ஒருவரின் சடலம் மிதப்பதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அடையாள ஆவணம் எதுவும் இல்லாமல் இருந்த அந்த சடலம் பின்னர் மீட்கப்பட்டு நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா APMM படகு துறைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேல் விசாரணைக்காக தற்போது போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த சடலம் குறித்து தகவல் அறிந்த பொதுமக்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கைரி கேட்டுக் கொண்டுள்ளார். ஸ்லாங்கூர் ஷா அலாம் கொத்தாக்கமுனியில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அதிகாரிகளிடமிருந்து தப்ப ஐஸ் உறையும் அறையில் பதுங்கி இருந்த கள்ளக்குடியேறிகள் சிலர் கைது செய்யப்பட்டனர். நேற்று நண்பகல் மணி 12 தொடங்கி கொத்தாக்கமுனிங் மற்றும் செக்ஷன் 2 ஆகிய பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளை குறிவைத்து சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கூர் குடிநுழைவுத்துறை இயக்குனர் கைருல் அமினுஸ் கமருடின் தெரிவித்தார். மொத்தம் 64 அந்நிய நாட்டவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை அதில் முறையான பயண ஆவணங்களை வைத்திருக்காத 33 பேர் கைது செய்யப்பட்டதை கைருல் உறுதிப்படுத்தினார். தாய்லாந்து, சிரியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக செமிஞ்சே குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் இடையிலான யூரோ 2024 இறுதி ஆட்டத்திற்கான டிக்கெட்கள் மறு விற்பனைக்கு வந்துள்ளன.
எனினும் அவை நம்ப முடியாத அளவுக்கு கூடுதல் விலையில் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் களமிறங்கும் இங்கிலாந்தின் முதல் இறுதியாட்டத்தை காண சுமார் 50,000 ரசிகர்கள் பெர்லினுக்கு படையெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1966 ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து முதல் முறையாக கிண்ணத்தை வெல்லும் வாய்ப்பு உள்ளதால் அதனை நேரடியாக காண விரும்பும் ரசிகர்கள் எவ்வளவு விலை கொடுத்தாவது டிக்கெட்களை வாங்கிவிட வேண்டும் என்ற ஆவலில் உள்ளனர். ஆனால் ஐரோப்பிய காற்பந்து ஒன்றிய அகப்பக்கத்திலும் இங்கிலீஷ் காற்பந்து சங்க அகப்பக்கத்திலும் டிக்கெட்கள் விற்று தீர்ந்துள்ளதால் ரசிகர்கள் வெளி தரப்பினர் விற்கும் டிக்கெட்களை நாடியுள்ளனர். அதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டுள்ள மூன்றாம் தரப்பினர் ஒரு ஜோடி டிக்கெட்டை மிக அதிகமாக 4,72,000 ரிங்கிட் விலை வரையில் விற்பதாக கூறப்படுகிறது. ஆக விலை குறைவான டிக்கெட்டே 1,00,000 ரிங்கிட்டை தாண்டி விற்கப்படுகிறது. முன்னதாக வெளித்தரப்பு அல்லது மூன்றாம் தரப்பினரிடம் டிக்கெட்களை வாங்க வேண்டாம் என இதற்கு முன் UEFA எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.